ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளாச்சுல ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னென்னா, நேற்று நான் வீடியோ போட்டேன்ல, அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுடைய ஸ்டோரியை காப்பி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. எனக்கு அதை பார்த்ததுமே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நான் அதுக்கு சரியான பதிலடியும் கொடுத்துட்டேன் அப்போவே. திரும்பவும் அந்த அக்கௌண்ட் யாருது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவும் அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களா அப்படின்ட்டு. இல்லை நான் பண்ணலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் நேற்று போஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். காலையில் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்னா, நான் கஷ்டப்பட்டு அதுவும் இந்த வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. சும்மா எல்லாத்தையும் நாங்கள் அங்கங்கே எடுத்து காப்பி பேஸ்ட்லாம் பண்ணவே இல்லை, ஓகேவா? விஷயத்துக்கும் அவ்வளோ நாங்கள் மெனக்கிடுறோம். சும்மா இருக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ மெனக்கிடுறோங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு கொடுக்குற ஹேர்லேருந்து பொட்டுலேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து செப்பல் ஐயோ எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். நீ என்னடான்னா, அதான் சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு படத்தில் வருமே, சந்தன கூட சொல்லுவார் கலகலப்பில், என்னது, நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களை பேர்த்து பாதாம் பிஸ்தா முந்திரின்னு கொடுத்து நல்லா வளர்த்துருக்கோம், நீங்கள் 5 ரூபா ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி போட்டுட்டு ஈஸியாக நவுத்திட்டு போவீங்களா? அந்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்தது. நான் கஷ்டப்பட்டு யோசித்து ஒரு கதையை உருவாக்கி நான் அதுக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து ஒரு ஸ்டோரியை நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தா, நீ அசால்ட்டாக அதுவும் ஃபேக்காக ஒரு ஐடியா, அதுவும் 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் ஒரு ஐடியா நீ க்ரியேட் பண்ணி நீ என்னை கேவலமாக பேசிட்டு போவ. நான் அது சும்மா பார்த்துட்டு போவேன்னு நினச்சியா? இங்கே பாரு, நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு, இந்த மாதிரி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் என்ன கேட்டேன்? அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டல. எனக்கு நிறையாவே அறிவு இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு அழகான ஸ்டோரியை நான் கொடுத்துட்ருக்கேன். அதை நிறைய பேர் ரசித்து எனக்கு கமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் என் ஸ்டோரியை யாரும் இல்லை, கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி நீ கமெண்ட் பண்ண மாதிரி யாரோட ஸ்டோரியையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணவும் கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்னா மற்ற அட்மின்க்கு வரதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்பயும் எனக்கு செம்மக்கம் வரும், என்னடா இது? ஏன்னா நானும் அந்த ஃபீல்டில் தானே இருக்கேன், எனக்கு தெரியும்ல அந்த வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அப்படி இருக்கும்போது அசால்ட்டாக இவன் மெசேஜ் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு போயிடுறான். சில பேர் அதை நினச்சி ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, ப்ரெஷர் ஆகுறாங்க. ஏன் வீடியோ வேணாம், இதுக்கப்புறம் போடலை, அப்படி இப்படின்னு நிறைய மெசேஜ்லாம் போட்டுட்டு போவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் வீடியோ போடுவேன். நீ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று துப்பிட்டு போயிட்டேன்னா அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா எல்லாருமே அந்த கார்ட்டூன் வீடியோ வச்சு தான் கோவப்பட்டு பேசிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு அப்படி பண்ண தோணலை. நான் என்னோடய ரியாக்ஷனை காமிக்கணும்ல. அந்த கமெண்ட்டை பார்த்ததுமே என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கணும்ல. அதனால தான் கார்ட்டூன் வீடியோவை வச்சு நான் போடாமல் என்னோடய ஃபேஸை வச்சு நான் போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டாக இல்லை, திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், இன்னொரு தடவை என்னோடய வீடியோவில் இந்த மாதிரி கமெண்ட் யாராவது ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த மெசேஜுக்கு கீழே போய் கமெண்ட் பாருங்கள், நான் என்ன பேசியிருக்கேன்னு. ஆக்சுவலாக ரொம்ப வந்துருச்சு எனக்கு அதை பார்த்ததுமே. நான் பேசியிருப்பேன், ஆனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான், சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதுவும் மூஞ்சில் குத்துற மாதிரியே நான் பேசியிருக்கேன். அப்புறம் நான் இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறமும் திரும்பவும் ஏதாவது ஒரு ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கேவலமாக கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நானும் கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்கும். நான் சும்மா கமெண்ட் படிச்சுட்டு அழுதுட்டு போவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்களையும் ஏதாவது இந்த மாதிரி கேவலமாக பேசி டிஸ்டர்ப் பண்ணிங்க, அவ்வளோதான். அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. உனக்கு என்ன? எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்கணும், சரியா? அதை விட்டுட்டு அடுத்தவங்க உழைப்பில் நீ எதுக்கு கல்லை தூக்கியா? எதை தூக்கி போடுறேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண எனக்கு இல்லை, இதுக்கு மேலே
அதாவது மற்ற அட்மின்க்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு யாராவது போஸ்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நான் போய் இந்த மாதிரி கேவலமாக பேசி விட்ருவோம் பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, செம்ம கோவம் வருது. கோவத்தில் ஏதாவது பேசிடுன்னு கூட பயமாக இருக்குது. நானும் சரி வார்த்தையை விடக்கூடாதுன்னு சொல்லி தான் கண்ட்ரோல் பண்ணி யோசித்து பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, கடுப்பாக வருது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக வருது. சரி ஓகேங்க, இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வரதான் செய்வாங்க, அதுக்குன்னு இதை நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கமெண்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதாவது அந்த வாயில் வருது, பட் இருந்தாலும் ஓகே வேண்டாம். அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும்ல, இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப இவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, அதனால் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம்னு நினச்சிட்டு பேசுவாங்க. அதனால தான் இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ வராது. ஏன்னா இன்றைக்கி லீவு, என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காங்க, வேலை அதிகமாக இருக்குது, அதனால் வீடியோ வராது. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் மாதிரி நான் லைவ் வரேன். லைவ் வரும்போது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? பை பாய்.